சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மனோஜ் வந்து கனகாவை கூட்டிகிட்டு பார்க்க வந்திருப்பார். அங்கே பார்த்தா பார்வதியும் அவங்க கூட உள்ளவங்களும் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஜோசியரும் கரெக்டாக வந்துடுவார். இது எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்கள துரத்துறேன் அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் இந்த வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி கிட்ட வந்து விஜயா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கள் அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கல, அதுக்கப்புறம் நம்ம வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்களா. மீனாவும் டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வந்துடுவாங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விஜயா கேட்பாங்க. மீனா வந்து ரூமுக்கு அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து மனோஜ் உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லுவாங்க. எல்லோரும் முன்னாடியுமே பேசு அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்லர் அம்மா வந்து சீதா வேலை பார்க்கல, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் செக்கப்பு பண்ணுறா, அவள் வந்து ஹஸ்பண்ட் பேர் வந்து குழந்தையோட அப்பான்னு சொல்லி உன் பேரை தான் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவுக்கு வந்து கோவம் வருது. அது எப்படி என் பையன் பேரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா யாரோ அது அப்பா பேரை தானே கொடுப்பா அப்படின்ட்டு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாதடா, டேய் மனோஜ் உன் பேரை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து சொல்வார். முதல்ல பப்பரப்பா மனோஜ்னு இருந்துச்சு, இப்போ மனோஜை எடுத்துகிட்டு பப்பரப்பான்னு மட்டும் வைங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாரா. நீ இதில் தலையிடாதுன்னு சொல்லி சொன்னேன், நீ இந்த பேரை மாற்ற தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரவி வந்து அம்மா அவனுக்கு நீ எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவார். அதுக்கப்புறமா ஒரு மேஸ்திரி வந்திருப்பாங்க. முத்து தான் வர சொல்லியிருப்பாங்க. மேலே ரூம் கட்டுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அளவுகள் எல்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ ஸ்வேதா தான் அவங்கள அமுச்சு விட்ருப்பாங்க. மேலே ரூம் கட்டுறதுக்கான அமௌண்ட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம முத்திக்கிட்ட. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.